ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. சண்முகம் வாங்கிட்டு வந்த செயினை ரவுடியை பிடுங்கிட்டு போனாங்களே, அதை அடகு கடையில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு சண்முகத்தோட மச்சானுக்கு. சண்முகத்தோட மச்சான் போய் பார்க்குறாங்க. அப்புறம் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. சண்முகமும் கடைக்கு வர்றாங்க. இதான் பாருங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறப்ப, இதே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் இந்த செயினே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் சொல்கிறாங்க, பாரு எம்பிட்டு அழகாக செஞ்சுருக்குறாங்க, இதைத்தான் பரணிகிட்ட கொடுக்க முடியாமல் போச்சுன்னு வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். அதுவும் இல்லாமல் எனக்கு கெட்ட பேர் வேற, நீ கூட என்னை நம்பலைல அப்படின்னு சொல்லி மச்சான்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முக பாண்டி. சரி விடுங்க மச்சான், இப்போ போய் பரணிகிட்ட கொடுத்து சமாதானப்படுத்திடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. சண்முகத்தோட அப்பா, அப்படியே என்ன 2 பேரும் கழிச்சு போய் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு பரணி கேட்குறான், விடிஞ்சு எந்திரிச்சோன்னையும் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை இப்படியே விட்டால் நீ சும்மா அடங்க மாட்டேன், உன் கை காலெல்லாம் கட்டி வீட்டில் அடைச்சி போட்டால் தான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாய் எடுத்துகிட்டு வந்து சண்முகத்தை துரத்திட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவ